நம்ம வீட்ல நம்ம எங்கேயாவது கிளம்பி போறோம் அப்படின்னு நம்ம அம்மா கிட்ட சொன்னா, அம்மா சொல்ற ஃபர்ஸ்ட்டு வார்த்தை "பத்திரமா போயிட்டு வா" அப்படின்னு வந்து சொல்வாங்க. ஆனா, நான் இப்ப சொல்லப் போற இந்த 5 பிளேஸஸ்க்கு நம்ம பத்திரமா போகவும் முடியாது. அப்படியே போனோம் அப்படின்னா, நம்மளால பத்திரமா திரும்பி வரவும் முடியாது மக்களே. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப ஹாரரான, டெரிஃபிக்கான, மிஸ்டீரியஸான, பேண்ட் பிளேஸஸ பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள ஸோ வாங்க மக்களே. ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 to 5க்கு போகிறதுக்கு பதிலாக 5 to 1 போகலாம். லாஸ்ட்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதில் 5th ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக் ஐலாண்ட். இந்த ஸ்னேக் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்குது மக்களே. ஸோ இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஸ்கொயர் மீட்டரில் 5 பாம்பு இருக்குமா. அப்போ யோசிச்சு பாருங்க, இவ்வளோண்டு நான் உட்காந்துருக்க இடத்துலையே அந்த 5 பாம்பு இருக்கும் அப்படின்னா, அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு மட்டும்தான் வந்து இருக்குமா. இது எங்கே இருக்குது அப்படின்னா பிரேசிலில் இருக்குது மக்களே. நீங்கள் மேலே ஒரு ட்ரீயை பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த கிளையே உங்களுக்கு தெரியாதான், ஃபுல்லாக பாம்பு மட்டும்தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் ஃபுல்லாக பாம்பு மட்டும்தான் இருக்கும். அதுக்காகவே ஒரு ஐலாண்ட் வந்து இருக்குது மக்களே. ஸோ அந்த ஐலாண்டில் வந்து மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க. வேறு எந்த அனிமல்ஸும் வந்து அங்கே வந்து இருக்காதான். அங்கே இருக்கிற ஒரே ஒன்று வந்து ஸ்னேக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருக்குமா. அந்த பேர்ட்ஸும் எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்னேக்குக்கு வந்து இறைக்காக தான் அந்த பேர்ட்ஸும் வந்து இருக்குமா. இந்த 2 மட்டும்தான் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே இருக்குமா மக்களே. யோசிச்சு பாருங்களேன் எப்படின்னு சொல்லிட்டு. அந்த இப்போ நம்ம உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐலாண்டில் மட்டும்தான் இவ்வளோ ஸ்னேக்ஸ் இருக்குது. அந்த ஸ்னேக்கோட பாய்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குமா மக்களே. அந்த ஸ்னேக்கோட பாய்சன் வந்து லைட்டாக அந்த பேர்ட்ஸ் மேலே பட்டால் கூட அதோட ஃபெதர்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உருகிடுமா. நம்ம ஹியூமன்ஸ் மேலே பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய தோலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்படியே உருகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவ்வளோ ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான பாய்சனான வைப்பர் பாம்புலாம் வந்து ஃபுல்லாக நிறையா இருக்குமா. எல்லாமே பார்க்க வந்து ரொம்ப திக்காக பெருசாக இருக்குமா மக்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேஞ்சரஸ், பாம்புனாலே நம்மளுக்கு பயம். இந்த மாதிரி இடத்த வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அதுக்காகவே ஒரு கோட்டை மாதிரி தான் வந்து இந்த ஸ்னேக் ஐலாண்ட். ஸோ இப்போ வந்து 4th பார்த்துடலாம். 4th என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் யூங்காஸ் ரோட் அப்படின்ற ஒரு ரோடு மக்களே. இது வந்து சவுத் அமெரிக்காவில் வந்து இருக்குது. இங்கே வந்து ஆண்டஸ் மவுண்டைன் அப்படின்னு வந்து ஒன்று இருக்குது. ஸோ இந்த மவுண்டைன் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஊட்டி கொடைக்கானல் அப்படிலாம் போகிறோம் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலை இருக்கும். மலைக்கு பக்கத்தில் வந்து ஒரு குட்டியாக ரோடு போகும். அந்த ஊசி வலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குட்டி வந்து ரோடு இருக்கும். அந்த ரோட்டில் போகிறதுக்கே நம்மளுக்கு பயங்கரமாக இருக்கும். அதை விட ரொம்ப நேரோவாக இவ்வளோண்டு ஒரு ரோடு வந்து அந்த மவுண்டைன் கீழே வந்து இருக்குமா மக்களே. ஸோ அந்த ரோடுக்கு போயிட்டு வந்தவங்க, அதாவது இந்த வருஷத்தில் வந்து எத்தனை பேர் போவாங்க, அதில் வந்து ஒரு 200 300 பேர் வந்து அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணி போனவங்க கண்டிப்பாக வந்து இறந்துருவாங்களாம். ஸோ அதனால தான் வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சைட் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இருந்தாலுமே சில பேர் அட்வென்ச்சர்ஸ்க்காக வந்து இந்த சைக்கிளிங் போவாங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வந்து போவாங்களாம். எவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட்டான டிரைவராக இருந்தாலுமே அந்த ரோட்டில் வந்து போக முடியாதான். ஏன்னா எப்படியும் நம்ம இப்படி திரும்பணும், அந்த மலையிலேருந்து இப்படி திரும்பணும் அப்படின்னா கொஞ்சமாவது இடம் வேணும். அது ரொம்ப நேரோவாக இருக்கிறதுனால அந்த சைடு அப்படி திரும்பும்போது கண்டிப்பாக ஸ்லிப் ஆகி அந்த மவுண்டன்லேருந்து விழுந்துருவாங்களாம். இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து தடுப்புக்காக சில கம்பியோ இல்லை ஏதோ ஒரு கல்லோ வச்சுருப்பாங்க. அது எதுவுமே வந்து வைக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த ரோடே ரொம்ப சின்னது. அது வச்சோம் அப்படின்னா சுத்தமாக வந்து அந்த இடமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் வந்து அந்த நார்த் யூங்காஸ் ரோட் மக்களே. ஸோ உங்களுக்கு அங்கே போனோம் அப்படின்னா சைக்கிளிங் பண்ணுற ஏதாவது ஒரு அட்வென்ச்சரஸரான ஃப்ரெண்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து 3rd பார்த்துடலாம். 3rd வந்து பார்த்திங்கன்னா லேக் நேட்ரான் அப்படிங்கிற ஒரு இடம் மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா லேக் நேட்ரான், அதாவது லேக், இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் வந்து இருக்கான். இந்த தண்ணியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை லெவல் ஆஃப் சோடியம் கார்பனேட் டெக்காஹைட்ரேட் அப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நார்மல் வாட்டரில் வந்து pH லெவல் வந்து 7 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 12 இருக்கான். 7 இருந்தால் அது ஹெல்தி வாட்டர், 10 to 12 இருந்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது ரொம்ப டேஞ்சரஸான வாட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ரெட் கலர் பாக்டீரியா வந்து அந்த வாட்டர் ஃபுல்லாகவே வந்து இருக்கான் உள்ள. அதனால் அந்த லேக் பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கு ரெட் கலரில் இருக்குமா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஆனால் வந்து அந்த லேக்கில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெமிங்கோஸ் வந்து அங்கே 25 லட்சம் ஃப்ளெமிங்கோஸ் வந்து அங்கே வந்து அதோட மேட்டிங் பீரியட் டைமில் வந்து வருமா மக்களே. வந்து பார்த்துட்டு தங்கிட்டு போகுமா.
நம்மளுக்கு ஆபத்தாக இருக்கிற ஒரு லேக் வந்து இந்த மாதிரி பறவைகளுக்கு வந்து வாழ்கிற இடமா வந்து இருக்குது. இந்த நேச்சரை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குமா இந்த லேக். போனோம் அப்படின்னா அவ்வளோதான், காலி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் இதுக்கு அடுத்து அப்படின்னா டனாக்கில் டெசர்ட் அப்படின்றது மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா சைடில் இருக்குது. ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் பிளேஸ் ஆன் எர்த் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸில் ஹீட் இருக்குமா மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் லேண்ட் மாதிரி. அங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த டெசர்ட்டில் இருக்கிற வாட்டர் எல்லாமே பயங்கரமாக சால்ட் வாட்டர் தான் வந்திருக்குமா. பயங்கர ஹாட்டு, மேலே சூடு கீழே வந்து உப்பு. அப்படி இருக்கும் போது நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும்னு. அதாவது ஆசிட் குழம்பு வர மாதிரி அந்த வாட்டர் வந்து அது ஒரு ஆசிடாக தான் வந்து வருமா. அங்கே வந்து நம்ம மாதிரி மனுஷங்க வந்து போகவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியே போனாலும் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 50 டிகிரி செல்சியஸ் ஹீட் வந்து அந்த டெசர்ட்டில் வந்து இருக்கு மக்களே. ஸோ கடைசியாக நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒயாம் யாக்கோன். நான் இப்போ சொன்னேன்ல, போன இதில் சொன்னேன் ரொம்ப ஹாட்டஸ்டான பிளேஸ் ஆன் எர்த். இது வந்து ரொம்ப கோல்டஸ்டான பிளேஸ் ஆன் எர்த் மக்களே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ் கோல்டு வந்து இருக்குமா. இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கார் இருக்குங்க இல்லையா, கார்லாம் வந்து ரொம்ப அடிக்கடி ஆன் பண்ணி வைப்பாங்களாம். ஏன்னா நம்மளுக்கே தெரியும் இந்த இன்ஜின் வந்து சூடாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன் ஆகாது காரு. ஸோ அதனால் ஆன் பண்ணி விடுவாங்களாம் அப்போ தான் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு குட்டியான டெசர்ட், குட்டியான வில்லேஜ் மக்களே. இங்கே வந்து நிறைய பாப்புலேஷன்லாம் யாருமே கிடையாது. அங்கே ரொம்ப கம்மியான ஹியூமன்ஸ் தான் வந்து இருப்பாங்க. அதுவும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி போவாங்கள்ல, அவங்க மட்டும்தான் வந்து அங்கே இருப்பாங்களாம் மக்களே. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சன் வருமா. சும்மா இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம் ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சன் வரும். ஆனால் அது வந்து நம்ம மேலே உரைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம கண்ணில் வந்து அந்த சன்னை பார்க்க முடியும். பட் அதனால் ஃபீலே வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி தான் ஃபீலே பண்ண முடியாதான். அந்த மாதிரி தான் அந்த சன் வந்து இருக்குமா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு நைட்டாகவே இருக்குமா. ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து வந்து நைட்டு மட்டுமே இருக்கான். காலையில் ஆகவே ஆகாதான். சன்னு வந்து வரவே வராதான். அப்போ நம்மளுக்கு எப்படி சுறுசுறுப்பு வரும் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு டிசம்பர் வந்தாலே நம்மலாம் அப்படியே லேசியாக வந்துருப்போம். ஸோ ஆனால் அங்கே வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஆனால் மனிதர்கள் வந்து அங்கே நிறைய பேர் வந்து கிடையாது. கம்மியாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக போனவங்களும் சில வேலைக்காக அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த டெசர்ட்டில் வந்து இருப்பாங்க மக்களே. ஸோ ரொம்ப வந்து ரிமோட் பாப்புலேஷன் தான். யோசிச்சு பாருங்களேன், இப்போ நீங்கள் தண்ணி எப்படி ஊற்றுறீங்க அப்படின்னா அது வந்து கீழே போகிறதுக்குள்ளேயே நடுவுலையே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே விண்டில் கரைஞ்சி போயிடுமா. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கோல்டஸ்டான பிளேஸ் தான் வந்து இப்போ நான் சொன்ன ஒயாம் யாக்கூன் அப்படின்ற டெசர்ட் மக்களே. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன இந்த 5 இடத்துல உங்களுக்கு எந்த இடம் வந்து போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது, இல்லை இதை பற்றி எனக்கு நல்லா தெரியும், இல்லை நான் போயிருக்கேன் அப்படின்னு யாராவது சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சபி விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.